வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அகெயின் சாரம் தேவை அப்படின்ற அடிப்படையில் இது 2வதோ 3வது ஜாதகம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போது இதுவும் ஒரு ஜாதக விளக்கம் தான். சரி, சாரம் தேவை அப்படின்னு வரும்போதே ஒரு சில பேருடைய எண்ணங்களும் ஒரு சில இந்த வீடியோவை பார்க்குறவங்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் என்னமோ சாரம் வேணும்னு சொல்கிற அத்தனை பேருமே ஷட்பலம்னு சொல்லக்கூடிய ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால ஆயன, சேஷ்டபலம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாதகத்தையே லக்னம் லக்னாதிபதியெல்லாம் கணிக்காமல், கிரகத்தை கணிக்காமல், பாவகத்தை கணிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் சாரத்துக்குள்ளே தான் உக்காந்துட்ருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். சாரம் அப்படின்றது ஒரு 4வது அல்லது 5வது அமைப்புகளில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை கணிக்கணும். கணிக்கிறதுனா என்ன? லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கார், அதுக்கப்புறமா தசை நடத்தக்கூடிய தசாநாதனின் வலிமை என்ன, ஷட்பலம்னு சொல்லக்கூடிய அந்த 6 வகையான அமைப்புகள். புரியுதுங்க? அவர் என்ன ஸ்தான பலத்தில் இருக்கார், அவரை யார் பார்க்குறார், அவர் யாரோட சேர்ந்து இருக்கார், மற்றும் அவருக்கு யாருடைய வேற தொடர்பு இருக்குது, இந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டு அதன் பின்னர் பாவக ரீதியாக ஒரு சில அமைப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக தசை நடத்தும் தசாநாதனுடைய சார அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு புக்திநாதருடைய சார அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கடைசியாக தான் வரும். ஸோ அப்போது எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே சாரத்துக்குள்ளே தான் போய் சொல்கிறோன்றது அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சாரம் தேவை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது இல்லை. சாரம் எங்கே தேவைப்படுதுன்ற ஒரு சில அமைப்புகளை மட்டும் உங்களுடைய புதனுக்கு வேலை கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சாதான் உங்கள் புதனுக்கு வலுவாக இருக்கார் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்கிறது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு நினைக்கிற ஆள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு புதனுடைய அமைப்புகள் நன்றாக இருந்தால்தான் புரியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தவறான அணுகுமுறை. ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவானே, யார் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவனுக்கு கண்ணுக்கு தான் தெய்வம் தெரியுவான்னு. அந்த மாதிரி ஐயோ நம்மளுடைய புதனுக்கு வலு இல்லை, இவர் சொன்னது தான் புரிஞ்சாதான் நமக்கு வலு இருக்குதுன்னு ஒத்துப்பாங்களே, நிறைய பேர் ஒத்துப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் ஏதாவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட சாரி. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப தவறான அணுகுமுறை. உங்களுடைய புதனுக்கு வேலை தரேன், புரிஞ்சுதுன்னா சரி, புரியலையா நம்ம எதுவும் செய்ய முடியாது. சரியா? இப்போது இதுவும் ஒரு ஜாதகத்தை தான் நான் போடுறேன் நான். புரியுதுங்களா? இந்த ஜாதகம் புரியுதா பாருங்க. எது சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதரிது, வள்ளுவர் சொன்ன வாக்கு. யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதீங்க. உங்களுடைய புதனுக்குன்னு ஒரு வலு இருக்குது, அந்த புதனுடைய அமைப்புகளை கேளுங்க. நீங்கள் அப்படியே கேட்கறதுனால ஒரு குரு, இப்போ நானே சொல்கிறேன், நான் பல பேருக்கு குருவாக இருக்கக்கூடிய என்ன குருவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது இப்படி தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, யாரெல்லாம் என்ன குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் குருவுக்கு வேணால் மதிப்பே தவிர அவங்களுடைய புதனுக்கு மதிப்பு இல்லை. அவங்களுடைய புதனுக்கு அழகு இல்லை, அது குருக்கு வேணா அழகு. ஏன்னா குருன்றவனை என்ன மதிக்கிறீங்க. ஆனால் அங்கே புதனுடைய வேலை என்ன? உங்களுடைய அறிவை தூண்டி விடுறது தானே புதனுடைய வேலை. அப்போ அந்த புதனுக்கு அழகு இல்லைல்ல. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. மீன லக்னம், லக்னத்திலே புதன், சுக்கிரன், செவ்வாய், 2ல் ராகு, கேது, சந்திரன் 8 டிகிரியில் மக நட்சத்திரத்தில், சனி 4 டிகிரி, இவர் 28 டிகிரி, செவ்வாய் 29 டிகிரி, சூரியன், குரு
குரு இங்கே 12 டிகிரி. டிகிரி 21 டிகிரி. இவருடைய தசாபுக்திகளில் நான் மற்றதெல்லாம் சொல்ல போகிறேன். சார அடிப்படையில் சாரம் எங்கே தேவைப்பட்டதுன்றதை மட்டும் நான் சொல்ல போகிறேன், வேறு எங்கேயுமே கிடையாது. சந்திர தசை 2013 2023 சந்திர தசை. அடிப்படை விவரங்கள் 6/3/1985 8:12 AM சென்னை. இதுதான் இவர் பிறந்த டீட்டெயில்ஸ். புரியுதுங்களா? இப்போது இந்த ஜாதகத்திற்கு நான் பலன் சொன்னது சந்திர தசை. ஏன்னா ஒரு தசை ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. பௌர்ணமி சந்திரன், மாசி மகம். உடனே இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஜெயலலிதாவுடைய ஜாதகம் வந்து ஞாபகம் வந்திருக்கும். மாசி மகம், பௌர்ணமி ஜாதகம். ஒரு சில பேருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொன்னேன் இந்த பலனுக்கு? நான் எப்பவுமே சொல்லுவேன், சந்திரதசை யாருக்குமே நல்லது. அது சந்திரன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பௌர்ணமி சந்திரனாக இருக்கட்டும், அமாவாசையாக இருந்தால் இன்னும் சுத்தம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். நான் இந்த ஜாதகருக்கு சொன்ன ஒரே பலன், சந்திரதசை உங்களை ஒரு வழி பண்ணிடுச்சு, பணத்தை கொடுத்துது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் உடல் ரீதியாக கொடுக்க ஆரம்பிச்சது. இதுதான் சொன்னேன், உடல் ரீதியாக. குறிப்பாக ஆசனவாய். நான் சொன்ன பதில் ஆசனவாய், ஃபிஷர் பைல்ஸ் அப்படின்னு, வேறு எதுவுமே சொல்லலை. ஆமாம் சார், அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது எனக்கு. அந்த பிரச்சனை சந்திர தசையில் ஆரம்பித்து எனக்கு இன்னும் இருக்குது. அவர் சொன்ன பதில் ஏன் சொன்னேன்? சந்திரன் 8 டிகிரியில் மக நட்சத்திரத்திலிருந்து அந்த சாரம் கொடுத்தது கேதுவாகி, அந்த கேது லக்னத்திற்கு 8ல் நம்பர் 1. மற்றும் கேதுவுக்கு சனி செவ்வாய் 2 பேருடைய தொடர்பு. சனி மற்றும் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை. பேயாட்டம் ஆடுவர் கேது. பணத்தை கொடுத்துது சார் உங்களுக்குன்னு, இப்படியா சொன்னேன். பணத்தை கொடுத்துது. ஆனால் ஒரு பீரியடில் கேதுவோடைய அந்தரங்கள் புக்திகள் வரும்போது கெடுக்கும். செலவு பண்ணுவீங்க காசை, கெடுக்கும் அப்படின்னு. ஏன் பணத்தை கொடுத்துதுன்னு சொன்னேன்? இந்த லக்னத்திற்கு செவ்வாயும் சனியும் யாரோட தொடர்பு கொண்டாலும் பணத்தை கொடுப்பாங்க. இதான் உண்மை. ஏன்னா 2, 9, 11ஆம் அதிபதிகள் பணத்தை கொடுப்பாங்க. அப்போ செவ்வாயோட 8ஆம் பார்வையிலையும் சனியோடைய தொடர்புலையும் இருக்கக்கூடிய கேது பணத்தை கொடுத்துது. எப்படி? 8ஆம் இடத்துல தானே இருக்கார். சந்திரதசை பூரா அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணார். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணார், பணத்தை எடுத்தார். அப்போ கூட குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் நான் சொன்னேன். எந்த காலகட்டம் தெரியுமா? 2023 ஒரு காலகட்டம் சொன்னேன். 2023 ஆமாம், கரெக்டு. 2023 சந்திரதிசை, சுக்கிரபுக்தி, கேதுவோடைய அந்தரம் ஏப்ரலிருந்து மே 2023 இந்த காலகட்டத்தில் பணத்தை விட்டீங்கன்னு. இந்த காலகட்டத்தில் பணத்தை விட்டீர்கள் ஷேர் மார்க்கெட்டில்னு. ஆமாம் சார் விட்டேன்ட்டார். ஒரே வார்த்தை தான். ஏன்? சந்திரனுக்கு சஷ்டாஷ்டகமாக சுக்கிரன், சுக்கிரனுக்கு சஷ்டாஷ்டகமாக கேது. அந்த சுக்கிரன் செவ்வாயுடனும் சனியுடனும் அந்த கேது தொடர்பில் இருக்குது. இப்போது இந்த கேது உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கேது என்ன பண்ணிச்சு? அதாவது உச்சனுடைய வீட்டில் உக்காந்தா உடனே அந்த கிரகம் நல்லதை செய்யும்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிட் இது. நான் சொல்கிறது இதுக்கு ஆப்போசிட். அப்போது நமக்கு வேணும்னா சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் நல்லது செய்யாது, நமக்கு வேணான்னா அவர் எங்கே இருந்தாலும் நல்லது செய்வார் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய அல்லது கற்றுக்கக்கூடிய நம்ம போகக்கூடாது. அப்போது இதன் அடிப்படையில் இதை ஒரு சில பேர் எப்படி கமெண்ட் பண்ணலாம்? அதாவது 2 விதமாக சொல்கிறேன். நம்ம பார்க்குற விதத்தில் தான். ஒரு கண்ணாடி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கண்ணாடியில் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான்.
நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் எப்படி பார்ப்பீங்க? இதே சந்திரன் நல்லதை பண்ணிச்சுன்னு சொன்னால், சந்திர அதியோகத்தில் குரு செவ்வாய், குரு புதன் சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. எக்ஸலண்ட்டான ஜாதகம், மாசி மகம் பௌர்ணமி சூப்பரான ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இதுவே இல்லை சார் சந்திர தசை எனக்கு வந்து சரியாக செய்யலை அப்படின்ட்டு, ஆமாம் சந்திரனுக்கு பாருங்கள் சஷ்டாஷ்டகமாக 4 கிரகம் இருக்குது, எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஜோசியம் கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஜோசியம் கிடையாது. இப்படின்னா அப்படி, அப்படின்னா அப்படி. அதாவது அதுக்கு பேர் வந்து கோல்டு ரீடிங்னு பேர். நம்ம வாயிலேருந்தே எடுத்து நம்மக்கிட்டேயே சொல்கிறது. ஒரு ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கம்முன்னு இருக்கணும். அவங்க என்ன பலன் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, எனக்கு சந்திர திசையில் அவங்க என்ன பலன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பாஸ்ட்டை சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கணும். ஏதாவது 1-2 சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பித்தேனே சந்திர திசை உங்களுக்கு பணத்தை கொடுத்தது, அதே சமயத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக கடுமையான பிரச்சனை பண்ணிச்சு. குறிப்பாக ஃபிஷர் பைல்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் மனைவி 2 பேரும் தாங்க. சார் சந்திர திசை பூரா பைல்ஸ் ஒரு வழி பண்ணிடுச்சு, விட்டு 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 வந்தது. இதுதான் சொன்ன பதில். சந்திரனுக்கு தான் வேறு எங்கேயுமே தொடர்பு இல்லையேப்பா, அவர் 6ஆம் வீட்டில் தானே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்லுவீங்க? லக்னாதிபதி நீச்சமாகி. இப்போ நீங்கள் அடுத்து சொல்லக்கூடிய அமைப்புகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி நீச்சமாகி சனியுடைய பார்வையில் இருந்ததுனால்தான் ஃபிஷர் அப்படின்னுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு. அதுவும் இதே சமயத்தில் இவர் இதே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே அவருக்கு நிறைய ஏகப்பட்ட பணம் இருக்குது சார். அவர்கிட்ட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, நிறைய பணம் இருக்குது அப்படின்னா சந்திராதி யோகம் அப்படின்னு வந்துடுவீங்க. இது இல்லைனால் அது, அது இல்லைனால் இது அப்படின்னு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. இது ஜோசியம் பழகணும்னு நினச்சா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ சார அடிப்படையில் சந்திரனுக்கு 8 டிகிரியில் மக நட்சத்திரத்தில் இருக்க, சாரம் கொடுத்த கேது சனி மற்றும் செவ்வாயோட தொடர்பு காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டிலையும் லக்னத்திற்கு 8லையும் இருக்கக்கூடிய இவர், மற்றும் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியோடைய தொடர்புலையும் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டிலையும் சனி, அதே சனியும் செவ்வாயும் தான் கேதுவோட லக்னத்திற்கு 8ல் தொடர்பு கொள்ளும்போது ஃபிஷர் அமைப்புகள். இது எந்த ஜாதகத்தில் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. எந்த ஜாதகம், யாருடைய ஜாதகத்தில், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். அடி வயிறு, ஆசனவாய், மர்ம உறுப்பு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும். கேது வந்துட்டாலே பொதுவாகவே அந்த ஃபிஷர் அமைப்புகள், ஆசனவாய், பைல்ஸு இதெல்லாம் வந்துடும். அப்போது பணத்தை கொடுத்தது. ஆனால் அதாவது ஒரு கிரகம் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு கிரகம் ஒன்றை கொடுக்குதுன்னா ஒன்றை பிடுங்குதுன்னு அர்த்தம். என்ன பிடுங்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஜோசியம் புலப்பட்டுரும். ஓரளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனுடைய அடிப்படை தான் இது. இந்த டீட்டெயில்ஸை நான் அப்படியே போட்டேன், இதை நான் சாரத்துக்காக மட்டும் தான் போடுறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன் வந்தீங்கன்னா உங்களுடைய புதனுக்கு அழகு. மறுபடியும் சாரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு போட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய குருவுக்கு அழகு, அவ்வளவுதான். உங்கள் ஜாதகத்தில் குருவுக்கு அழகு. நான் மறுபடியும் சொல்லுவேன், புதன் சுபத்துவத்தினால ஒன்றும் நடக்காது. புதன் சுபத்துவத்தால் நீங்கள் நம்புவீங்க, அவ்வளவுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. புதன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அறிவை தூண்டுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சந்திர தசை முழுக்க அவருக்கு இருந்தது. இப்போ செவ்வாய் திசையிலையும் இருக்குது. ஏன் செவ்வாய் திசையிலையும் இருக்குது? அவரே 8ஆம் பார்வையாக கேதுவும் பார்க்குறாரு, மற்றும் 8ஆம் அதிபதியுடனும் தொடர்பில் இருக்கார். ஆனால் நல்லா காசில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில செவ்வாய் தசை ஆரம்பித்த உடனே ஒரு சில நஷ்டங்கள் ஆச்சு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட், நஷ்டங்கள் ஆச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஷேர் மார்க்கெட்டில் லக்னத்தோட ராசியோட செவ்வாய் தொடர்பு கொண்டால் அவங்க ட்ரேடிங்க்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லுவேன். அதே தான், லாயக்கு இல்லை. ஒரு சூடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரும் வந்து ட்ரேடிங்லாம் பண்ண போகிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஒரு இடத்துல வேறு காசு விட்டார். ட்ரேடிங்கில் தான் விட்டார்னு சொல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஒரு இடத்துல காசு விட்டார். அதுக்கு காரணம் அமைப்புகள். செவ்வாய் தசை ஆரம்பித்ததுக்கப்புறமா 2024 அப்புறமாக கோச்சாரங்கள் அவ்வளவு நன்றாக இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா இல்லை. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பணம் வரும்.
சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது சார், போயிடுமோன்னு பயமாக இருக்குது. பண்ணுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய மூளை யூஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள், நன்றாக அமைப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் சொன்னேன். ஸோ அப்போ பேசிக்காக இங்கே சாரம் ஏன் எடுக்கிறோம், எப்போ எடுக்கிறோம், எதற்காக எடுக்க வேண்டும்? பௌர்ணமி யோகம்தான், மாசி மகன்தான். என்ன பண்ணிச்சு? ஒரு பக்கத்தை காசு வந்துதா, நல்லா இருந்தோமா அப்படின்னு பார்த்தா நல்லா இருந்தோம் சார். அப்போது ஒரு ஜோசியக்காரங்க கிட்ட அப்போது ஒரு ஜாதகர் அப்போது நல்லா இருக்கிறதுன்றது என்ன? காசு இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. காசு ஆரோக்கியமாக இல்லாமல் காசு மட்டுமே வந்து காசே பிரதானம் என்று நினைக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு, காசே பிரதானம் என்று நினைக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த தசை நல்லா இருந்தது அப்படின்வாங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சந்திரராசி உங்களுக்கு போட்டு அந்த மாதிரி ஒரு படுத்தி எடுத்துருக்கணுமே, இந்த மாதிரி பண்ணிடணுமே. இல்லை சார் நல்லா இருந்தது. காசு வந்துதா சார் அப்படின்னு? அப்படியே சொன்னேன், காசு வந்திருக்கும் சார், ஆனால் பைல்ஸு ஃபிஷர்லாம் சேர்ந்து வந்திருக்கணுமே. என்ன வந்தது சார்? ஆமாம் சார், நிறைய போய் பண்ணோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பண்ணோம், உட்கார முடியாமல் பண்ணிடுச்சு. இல்லை ஒரு சீட்டில் உட்கார முடியாமல் பண்ணிடுச்சு. இல்லை உட்காந்தாலே நமக்குள்ளே ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. இல்லை அதுதான் சொல்கிறேன், இங்கே சந்திரன் 6ஆம் வீட்டில் தானே இருக்குது, பௌர்ணமி சந்திரனாக தானே இருக்குது. விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க, பௌர்ணமி சந்திரனாக தானே இருக்குது. இதுதான் சார அடிப்படை. ஒரு தசை முடியும் பொழுது தான் அந்த சார அடிப்படையில் என்ன செஞ்சுது, ஒரு புக்திக்கும் சாரம் போடலாம், அது அடுத்தது. இப்போ கூட 28 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த கேதுவோடைய அமைப்பில், கேதுவோடைய அந்தரத்தில் ஏன் காசு இழந்தீங்கன்னு நான் சொன்னேன்னா, கேதுக்கு சாரம் கொடுத்தது குரு. அந்த குரு கேதுக்கு 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறார், லக்னத்துக்கு 5ஓட சம்மந்தப்படுறார். அந்த குரு நீச்சம். இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் விஷயம். அந்த குருவை 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பார்க்குறார் சுயச்சாரத்திலிருந்து. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அப்போது காசை ஏன் விடுறார்? அப்புறம் ஏன் சார் இவருக்கு எல்லா புக்திகளுமே கேது அந்தரம் வருமேனா, எல்லா புக்தியும் 8ஆம் அதிபதியுடைய புக்தியாக இல்லையே. எல்லா புக்தியும் 8ஆம் அதிபதியுடைய புக்தியாக இல்லையே. இந்த இடத்துல சுக்கிரன் 27 டிகிரியில் புதனுடைய சாரத்திலேயே இருக்கார். 27 டிகிரியில் புதனுடைய சாரத்திலேயே இருக்கார். லக்னத்திலேயே அமைப்புகள் உச்சமாக இருக்கார். பொதுவாக பாருங்கள், சில சமயத்தில் ஜாதகமே ஒரு சில சமயத்தில் நல்லா இருக்கிற ஜாதகம் தான். இன்னொன்று சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்னொன்று சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டீங்க. இவர் சென்னையில் பிறந்து சென்னையில் இல்லை, அவர் யூஎஸில் இருக்கார், ரொம்ப வருஷமாக இருக்கார் யூஎஸில். சரி, ஓகே, அடுத்தது இதுக்கு சரியா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் உண்மையான கண்டென்ட்டு வெளியில் போகும். பார்க்கட்டும். உங்களுடைய புதனுக்கு தயவு செய்து உங்களுடைய புதனை திருகி விடுகிறேன். தயவு செஞ்சு யோசிங்க. கண்மூடித்தனமாக ஒரு சில விஷயங்களை நம்ப வேண்டாம். எல்லாவற்றுக்கும் சாரம் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் சாரம் தேவை, சில சமயத்தில் தேவைப்படும். எங்கே தேவைப்படும், எங்கே தேவையில்லை. எந்த பலனுக்கு சாரம் தேவையில்லை, எந்த பலனுக்கு சாரம் தேவை. உதாரணத்திற்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சந்திரதசை சூரிய புக்தி, சந்திரதசை சூரிய புக்தி, இது எப்படி இருந்திருக்கும்? 6ஆம் அதிபதியுடைய புக்தி. வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்காருன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். ஒரு ஆதிபத்தியம் எதை செயல்படுத்துது? ஒரு ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகம் எதை செயல்படுத்துது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம். அதை நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்பொழுது தான் ஒன்றை கொடுத்துருச்சுன்னா இன்னொன்று தராது. எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது தேவைன்னா லக்னாதிபதி நீச்சம்னு எடுத்துப்போம். தேவை இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா லக்னாதிபதி நீச்சமாயிட்டார், சனியோடைய பார்வையில் இருக்குன்னு சொல்கிறது. இல்லை சில சமயத்தில் வந்து இந்த ஜாதகர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா, லக்னத்தில் புதன் நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாகி 2 9ஆம் அதிபதி செவ்வாய் உட்காந்து லக்னத்தில் உச்சமாக சுக்கிரன் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி ஜாதகர் கீழே போக முடியும் அப்படின்ற அடுத்த கேள்வியை கேட்பது. அது ஜோதிடம் இல்லை, அது ஜோசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன்.
இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன்றதுக்கு கண்டிப்பாக அது தேவை. அந்த ஃபவுண்டேஷனை போட்டு பில்டிங் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கட்டணும், ரூம் கட்டணும், அந்த ரூம் எந்த மாடலில் இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் கட்டணும்னா சாரம் தேவை. சாரத்தையும் சேர்ந்து பார்க்கணும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.